வாய்மொழி. இப்பகுதியில் மாணவ கண்மணிகள் உங்களுடன் விடுகதைகள் கூறி உரையாட வருகிறார்கள். திருவிக்ரம், யுகன் மற்றும் கிருத்விக். இவர்கள் கேட்கும் சுவாரஸ்யமான விடுகதைகளுக்கு உங்களால் விடை கூற முடியுமா? பார்ப்போம். ஆலமரம் தூங்க அவனியெல்லாம் ஸ்ரீரங்கம் தூங்க திருப்பாக்கள் தூங்க ஒருவன் மட்டும் தூங்கவில்லை ஏனோ வரவில்லை அவன் யார்? ஆலமரம் தூங்க அவனியெல்லாம் தூங்க ஆலமரம் தூங்க அவனியெல்லாம் தூங்க ஸ்ரீரங்கம் தூங்க திருப்பார்கடல் தூங்க ஒருவன் மட்டும் தூங்கவில்லை உறக்கம் ஏனோ வரவில்லை அவன் யார்? விடை தெரிந்தவர்கள் கையை உயர்த்தலாம். பதிலை அவர்களே சொல்வார்கள். மூச்சு அகற்றுவான் அலறுவான் கோட்டையை விட்டு வரமாட்டான் அவன் யார்? நாக்கு பெட்டியை தேர்ந்தால் பூட்ட முடியாது அவன் யார்? சிப்பி. பெட்டியில் இருந்தால் பூட்ட முடியாது. பூட்டியிருந்தாவே திறந்துட்டு போயிருக்கானுங்க. தேங்காய். யாரும் செய்யாத கதவு தானே திறக்கும் தானே மூடும். யாரும் செய்யாத கதவு தானே திறக்கும் தானே மூடும். மழையில் நனைவான் ஜுரம் வராது வெயிலில் காய்வான் ஏதும் ஆகாது அவன் யார்? காலையிலும் நெட்டேன் மாலையிலும் நெட்டேன் மதியம் மட்டம் குட்டேன் அவன் யார்? ஆம். உடம்பில்லா ஒருவன் அவன் 10 சட்டை அணிந்திருப்பான் அவன் யார்? உடம்பில்லா ஒருவன் அவன் 10 சட்டை அணிந்திருப்பான் அவன் யார்? டாக்டர் வந்தாரு ஊசியத்தான் போட்டாரு ஆனா காசு வாங்காம போனாரு அவன் யார்? ஆம். பூவோடு பிறந்த நாடு கலந்து வேண்டவன் மண்டவன். பூவோடு பிறந்து நாரோடு மலர்ந்து விருந்தாவான் மருந்தாவான் அவன் யார்? பூவோடு பிறந்து நாரோடு கலந்து விருந்தாவான் மருந்தாவான் அவன் யார்? நாவோடு. பூவோடு கலந்து நாவோடு பிறந்து நாவோடு கலந்து தேன். நெசவாளியம் கட்டிக்கொள்ள துணியில்லை அவன் யார்? ஓயாமல் இறைந்திருமே எந்திரம் அல்ல உண்டோடி வந்திருமே பந்தும் அல்ல அவன் யார்? ஓயாமல் இறைந்திருமே எந்திரம் அல்ல உண்டோடி வந்திருமே பந்தும் அல்ல அவன் யார்? கடல். வயதான சிலருக்கு புதிதாக உழைக்காய் அவன் யார்? வயதான சிலருக்கு புதிதாக ஒரு கை அவன் யார்? காட்டுக்குள்ள ஒற்றையடி பாதை. எவ்வளவு முயன்றாலும் கடிக்க முடியாது ஆனால் அவன் இல்லாமல் உணவில்லை அவன் யார்? அதிட்டாலும் உதைத்தாலும் மாட்டான் அவன் யார்?
கண்மணிக்கு மேல அடையா அடித்தாலும் உதைத்தாலும் அழமாட்டான் அவன் யார்? இங்கே ஒரு சுவாரஸ்யமான பதில். புருஷனா? வந்து தொடாமல் அழுவான் தொட்டால் பேசுவான். தொடாமல் அழுவான் தொட்டால் பேசுவான். ஏய் வேண்டாம் ஃபோன் செல்போனா வீணா போயிட்டா. தொலைபேசி. தொலைபேசி. வேடிக்கையான விடுகதைகளால் உங்களை மகிழ்வித்த இந்த இளம் தலைவர்களுக்கு உங்கள் பாராட்டுகள்.